எங்கள் வீட்டில் மதியான சாப்பாடு சாம்பார்னு சொல்லும்போது 1, 2 பேர் உங்கள் வீட்டு சாம்பார் ரெசிபி போடுங்கன்னு கேட்டிருந்தீங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்கு குக்கர் எடுத்துகிட்டு இதில் நம்ம பருப்பு போட்டுக்கலாம். துவரம் பருப்பு. இந்த பருப்பு வந்து நான் ரேஷன் பருப்பு தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் விசில் 2, 3 எக்ஸ்ட்ரா போட வேண்டியது இருக்கும். போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி நம்ம அலசி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்தோம்னாலும் சீக்கிரம் வெந்துடும். நான் வந்து ஊற வைக்கல. இது வந்து ஒரு விசில்லே வெந்துடும். அவ்வளோ ஸ்ட்ராங்கு ரேஷன் பருப்பு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் சின்ன வெங்காயம் ரொம்ப நாள் தூங்கிட்டு இருந்ததுனால அது என்ன பண்ணிச்சுன்னா மொளை கட்டிருச்சு. அப்புறமா வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் கட்டி பெருங்காயம். நம்ம தூள் பெருங்காயத்தை விட கட்டி பெருங்காயம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் 2 தக்காளி, நான் பெரிய தக்காளி எடுத்துருக்கிறேன். புளி தேவைப்பட்டால் தான் ஊற்றுவேன், இல்லைனா ஊற்ற மாட்டேன். அதனால் இது தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா குக்கரை மூடி வச்சு ஒரு விசில் போட்டு எடுக்கலாம். நீங்கள் கடை பருப்புனா 2, 3 விசில் கூட போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான காய் வந்து வெட்டுறதுக்கு எடுத்துக்கலாம். இது வந்து காய் வந்து 2 வாரம் ஆயிடுச்சு, வெளியிலே இருந்ததுனால கொஞ்சம் வாடி இருக்குது. இருந்தாலும் டேஸ்ட்டு குறையாது. எல்லா காயும் வந்து நம்ம இந்த சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ எல்லா காயுமே நான் கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக வெந்திருக்கு. ஒரே ஒரு விசில் தான் போட்டேங்க, ரொம்ப அழகாக வெந்துருச்சு. பார்த்தீங்களா, சும்மா நம்ம இப்படி வெந்ததுக்கப்புறம் அந்த கரண்டி வச்சே நல்லா ஒரு கலக்கி விட்டோன்னா அந்த பருப்பு எல்லாமே நல்லா மசிஞ்சிரும். இப்போ வந்து ஒரு சின்ன ஸ்பூனுக்கு 2 ஸ்பூனு நான் சாம்பார் மசாலா போட்டுருக்கிறேன். நீங்கள் வீட்டில் சாம்பார் மசாலா பொடிச்சு வச்சுருந்தா கூட போடலாம். இது வந்து நான் கடையில் வாங்கியிருக்கிறேன். அந்த மசாலா தான் நல்லாயிருக்கும். இப்போ காய் எல்லாத்தையுமே போட்டுட்டு இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு போடலை. இப்போ இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நம்ம குக்கரை மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரே ஒரு விசில் போட்டால் போதும். ஒரு விசில்லே காய் நல்லா வெந்துடும். இல்லைன்னா திறந்து வச்சு வேக வைக்கிறதுனா கூட வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வெந்துருச்சு பாருங்கள். நான் எப்போவுமே காய் கொஞ்சம் அதிகமாக தான் போடுவேன். அப்புறம் வந்து கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டுட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். கருவேப்பிலை இல்லாததுனால கடுகும் ஜீரகமும் போட்டு தாளிச்சிருக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.